ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சவுதி அரேபியாவில் எப்படி ஆன்லைனில் கார் இன்சூரன்ஸ் பை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஆன்லைனில் பை பண்ணிக்க முடியும், ஓனர் ட்ரான்ஸ்ஃபர்ஷிப்பும் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. சர்ச் பாரில் பி கேர் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பு ஷோ ஆகும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் பேஜோட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். மேலே லாகிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். கீழே ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதுல உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கீழே நேஷ்னல் ஐடிங்கிறதுல உங்களோட இக்கமா நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மொபைல் நம்பர், அப்சரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் செஞ்சுக்கோங்க. கீழே பாஸ்வேர்டு 8 டிஜிட் பாஸ்வேர்டு, கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு கலந்து 8 டிஜிட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே கேப்சாவுக்கு வந்து அதில் ஷோ ஆகிற நம்பரை அப்படியே டைப் செஞ்சுட்டு ஆட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். அதில் வந்து பர்த் இயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்த் மந்த் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே உங்களோட இக்காமாவில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா வந்து அதில் என்ன டிஸ்பிளேல வருதோ அந்த கேப்சாவை கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும், அந்த 4 டிஜிட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபைடு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும், வெல்கம் பேஜ். இதில் வந்து கீழே வெஹிக்கிள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் 2 இருக்கும், நியூ இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து சேலர் ஐடி, அதில் வந்து சேலரோட இக்காமா நம்பரை டைப் செஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே பையரோட ஐடி நம்பர், பையரோட வாங்க போகிறவங்களோட இக்காமா நம்பரை டைப் செஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே சீக்வன்ஸ் நம்பர், வண்டியோட சேஸ் நம்பர், அதை வந்து அதில் டைப் செஞ்சுக்கோங்க. கீழே வந்து கேப்சா, அதில் என்ன ஷோ ஆகுதோ அந்த நம்பரை கேப்சாவில் அப்படியே டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே காட்டுற ஷோ கொட்டேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். வெஹிக்கிள் வேல்யூலாம் இருக்கும், அதெல்லாம் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். கெட் கோட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கோ, எந்தெந்த பிராண்டில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மேலே ஷார்ட் பை ப்ரைஸ் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் பையாக காட்டும் உங்களுக்கு. எனக்கு இதுதான் கம்மியாக இருக்குது, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பை டிபிஎல் அப்படின்னு கீழே ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட இஸ்திமாராவோட டீட்டெயில் ஃபுல்லாக வரும், அதை ஒரு வாட்டி வெரிஃபைட் பண்ணிக்கிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பேமெண்ட் மெத்தட் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். டேபி முதற்கொண்டு இருக்குது, மந்த் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விசா மாஸ்டர் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் டு பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி 4 டிஜிட் ஓடிபி வரும்.
அதை டைப் செஞ்சு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். கார்டோட டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 16 டிஜிட் நம்பர் கேட்கும். கார்டில் உள்ள நம்பரை அப்படியே டைப் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே கார்டோட மந்த் அண்டு இயர் அதை டைப் செஞ்சுக்கோங்க. கார்டில் உள்ள சேம் நேம், உங்கள் ஏடிஎம் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே இதில் டைப் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிவிவி நம்பர் அதை டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், பேங்க் ஓடிபி. அதை இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில், நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸுக்கு அவங்க டாக்குமெண்ட்டை அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க பிடிஎஃப் மூலமாக. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.